இந்த மரத்துக்குன்னு குடும்பம் கிடையாது, நண்பர்கள் யாரும் கிடையாது. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப தனிமையான மரம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த மரத்துக்கான ஃபுட்டேஜ் இன்டர்நெட்ல எனக்கு பெருசா கிடைக்காததுனால, இதுல யூஸ் பண்ண போறது எல்லாமே ஏஜ் என்டர்டெயின்மென்ட் தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மரம் எங்க இருக்குன்னா, கேம்பிள் ஐலண்ட்ன்ற ஒரு தீவுல இருக்கு. இந்த தீவு நியூசிலாந்துக்கு பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி தூரமா இருக்கு. ஓகே, இந்த மரத்துக்கு பக்கத்துல இன்னொரு மரம் பக்கத்துல சும்மா 270 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. ஒரு ஹாய் சொல்லணும்னா கூட சைக்கிள்ல போயிட்டு வரணும். சைக்கிள்ல போகணும்னா நாக்கு தொங்கிரும்ல. அந்த மரத்தோட மைண்ட் வாய்ஸ் நம்ம கூட சேர்ந்து இலையுதிர் காலத்துல இலைய உதிரி தரையை குப்பையாக்குறதுக்கு நமக்கு துணைக்கு எவனும் இல்லையேன்ற மாதிரி இருக்கும்ல. இந்த மரம் மட்டும் எப்பறம் இங்க வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, காக்கா விதையை சாப்பிட்டு இந்த மரத்தோட விதையை இங்க தூவி விட்டு போயிருக்கலாம். ஆனா போயிருக்கலாம். ஆனா யாரோ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் இந்த மரத்தை மட்டும் தன்னத்தனியா விட்டு போயிட்டாரு. ஓகே, 1900 அப்புறம் 1960 சயின்டிஸ்ட்ங்க வந்து இந்த மரத்தோட ரிங்ஸ் வந்து சாம்பிள் எடுத்து பார்த்தப்போ 1960 நடந்த நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட்டுக்கான மார்க் இந்த மரத்துல இருந்துச்சாம். நீங்க நைட்டு உங்க பெட்ரூம்ல பெட்டில் நிம்மதியா தூங்குறீங்க, காலையில முழிச்சு பார்த்தா தீவுல முழிக்கிறீங்க. சுத்தி எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. See you later. Bye.